ஒரு தலைவரை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு நீ சைலண்ட்டாக அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் விட மாட்டாங்க. உன்னை தொட்டு பார்த்துக்கிறாங்க, உன்னை விட்டுட்டாங்க. அந்த பயம் இருக்கட்டும் மனசில். இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நீ வாயை திறந்தனா இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், ஒதுவாத ஸ்டாலின், ஆபாச ஸ்டாலின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பார்த்து உஷாராக இருந்துங்க. தமிழ்நாட்டு பெண்கள் கையில் எடுத்தாங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் தெரியாத போயிடுவீங்க. காவேரி பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாக்கா? கண்டிப்பாக நம்ம தளபதி தீர்த்து வைப்பாருப்பா. அவர் முயற்சி பண்ணால் நடக்காது எதுவுமே இல்லை. அவருக்கு பக்க போல நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். விஜயனை வந்து சொன்னார், நான் காவேரிக்காக பெங்களூரில் போய் பேசி எனக்கு அசிங்கப்பட்டால் கூட அந்த அசிங்கத்தை தமிழக மக்களுக்காக வாங்கிக்கிறேன், தாங்கிக்கிறேன் அப்படி சொன்னது வந்து மனசார அவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு வாழ்த்துக்கள். அது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் மக்களுக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லலை. நேர்மையான ஆட்சி நடத்துகிறேன். பணத்துக்காக அவர் வரல, மக்களுக்காக வந்து நான் இப்போ செய்கிறேன். இந்த ஆட்சி நல்லா தான் இருக்குது. எதுவும் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. நான் வந்து தளபதி எப்படி பண்ணுறாரு? தளபதியோட ஆட்சி சிறப்பாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. இப்போ தான் ஏதோ தளபதி ஆட்சி வந்ததுலேருந்து தான் சொந்த மண்ணில் இருக்கோன்ற ஒரு நினைப்பே வருது. இதுக்கு முன்னாடிலாம் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கோஷ்டி மாதிரி இருந்தது. இந்த பக்கம் போனால் திமுக, அந்த பக்கம் போனால் அதிமுக, அவங்க ஏரியா, இந்த ஏரியா அப்படின்னு தமிழ்நாடே பிரித்து வச்சுருந்தாங்க, கூறு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொந்த மண்ணில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம அண்ணன், நம்ம தளபதியோட ஆட்சியில் நம்ம சொந்த ஊரில் இருக்க மாதிரி இருக்கோம். இப்போ முன்னெல்லாம் வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருந்தது. வெளியூரில், வெளி மாநிலம் நம்ம போனால் பயந்து போனோம். இந்த தெருவில் போனால் அடிப்பாங்களோ, அந்த தெருவில் போனால் அடிப்பாங்களோன்ற பயத்தில் இருந்தோம். பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஏரியாவுக்கு போயிட்டிங்கன்னா ஒரு கவுன்சிலரை பார்த்தா கூட பயம்தான். இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் அமைதியாக ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் அமைதியாக இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க முடியும். மறுபடியும் அராஜகம் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். தளபதி பட்ஜெட் தாக்கல் பண்ணது வந்துட்டு குறையா பேசுகிறாங்களே, நான் எப்படி பார்க்குறீங்க? நல்லாவே பண்ணலை, அவருக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏங்க 60 நாள் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தளபதியோட ஆட்சி வந்து 60 நாள் தான் ஆகுது. பட்ஜெட்டில் சில குறை நிறைகள்லாம் இருக்க தான் செய்யும். அது இருந்தவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்க, மொத்தமாக இல்லை, அங்கே காலி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறாங்க. அது சேர்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து மன்னராட்சி, குறுநில மன்னர்கள் மாரி மன்னராட்சி பண்ணீங்க. அந்தந்த ஏரியாவை நீங்கள் அடக்கி ஆண்டிங்க. என்ன இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்த திமுக, அதிமுக கிட்டக்காரங்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் பிடுங்கினா தான் சிறந்த பட்ஜெட்டை கொடுக்க முடியும். அது வரலாம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிறத வச்சு இப்போ தான் கஜானாவில் சேர்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது சேர நாளாகும். புரியுதுங்களா? ஒரு வருஷம் அடுத்த பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமக்களமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு சிறந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கும். ஒரு ஏழை எளிய மக்களோட வாழ்வாதாரத்தை மேலே தூக்கி வரத்துக்கோசம் வந்த ஒரே தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி டிவிக்கு வந்துட்டு நிறைய லஞ்சம் வாங்குறாங்கன்ற மாதிரி இப்போ இன்னைக்கு நடந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன்லாம் சொல்கிறேன் நான். அது எல்லாமே ஃபேக் ஐடியா தான், ஃபேக் ஐடி தான். அது எல்லாமே ஃபேக்காக தான் இது ரெடி பண்ணுறாங்க. எங்கேயுமே ஒரு பைசா வாங்கலை, யாருமே கொடுக்கல. ஆனால் அந்த அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வாங்கி பழக்கப்பட்ட கை அது திருந்தாது, அது அவ்வளோ சீக்கிரம் திருத்த முடியாது. அண்ணன் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்தோம். ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்தோம். அரசியல் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருந்துவாங்க. தளபதியை பற்றி வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு குறையா சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது ஏங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து கற்றுக்குட்டிங்க. ஸ்டாலின் வந்து எப்படின்னா கலைஞரோட வாரிசு தான் ஸ்டாலின். ஆனால் உதயநிதி வந்து கற்றுக்குட்டி தான். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் இந்த படத்தில் 2 படத்தில் நடிச்சுட்டு மூஞ்ச காட்டிட்டு ஜனங்களுக்கிட்ட வந்து நான் தான் காட்டின்னு வந்தவர் அவர். ஆனால் தளபதி அப்படி இல்லை. 8 வயசில் சினிமா துறைக்கு வந்து 30 வருஷமாக கட்டி ஆண்டார். அவர் வந்து இன்றைக்கி நேற்று வரல. ஏழைங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. அதை வந்து ஜனங்களுக்கு புரியும். புரியாத யாருமே கிடையாது. புரியுதுங்களா? ரசிகர் மக்கள் இயக்கத்துலேருந்து ஆரம்பித்து வந்த பயணம் அது. மக்களோட பைசா ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன்னு இது வரலாம். ஏன் இதே 5 ஆண்டில் வந்து தளபதி உதயநிதி, தளபதி ஸ்டாலின்லாம் இருந்தாங்க. அவங்களாம் சொல்ல வேண்டியது தானே, லஞ்சம் யாரும் வாங்க விட மாட்டோம், லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இனிமேல் நான் லஞ்சம் யாரும் வாங்காதீங்க, எந்த அதிகாரியும் கொடுக்காதீங்க, யாருனா லஞ்சம் கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கன்னு யாரும் சொல்லலையே. அவங்க 5 வருஷமாக சொல்லலை. தளபதி வந்து தான் சொல்லியிருக்காரு. லஞ்சம் வாங்காதன்னு சொன்ன ஒரே சிஎம் நம்ம தளபதி மட்டும்தான், வேறு யாரும் சொல்லலை.
அதுவும் இல்லாமல் எப்படி நான் பார்க்குறீங்க, இது சோஃபா ஆச்சு, மாடல் ஆச்சு, ரீல்ஸ் ஆச்சு, அப்படி இப்படின்லாம் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க சோஃபா ஆச்சுன்னா இவர் என்ன ஆட்சி பண்ணாருன்னே தெரியலிங்களே. யார் திராவிட மாடல்ன்றாங்க. இங்கே தமிழ்நாட்டில் திராவிடனே இல்லையே, ஒழிச்சிட்டிங்களே. திராவிடனுக்கு யாரும் கிடையாது. திராவிடன்ற மாடலே கிடையாது இங்கே. நீங்களாக பேர் வச்சு நீங்களாக ஆட்சி ஆண்டிங்க. நீங்களாக இது ஸ்டாலினோட ஆட்சியை வந்து மன்னர் ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். நேரு பார்த்தீங்கன்னா திருச்சி ஃபுல்லாக நேரு, கரூரை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. அப்படியே போயிட்டிங்கன்னா நம்ம தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா நம்ம இது திருவண்ணாமலை போயிட்டிங்கன்னா ஏவா வேலு. இவங்க தான் அந்த குறுநில மன்னர் மாரி அந்தந்த தொகுதியை அந்தந்த ஆட்டில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை கொண்டு வந்தது நம்ம தளபதி தான். அதே மாதிரி வந்துட்டு இந்த மெட்ரோ ஓப்பன் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஸ்டாலின் வந்து அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதோ அவங்க காசு. ஏங்க பணம் யாருதுங்க ஸ்டார்ட் பண்ண? நீ சரி உங்கள் அப்பா விட்டு பணமா? அது மக்கள் பணங்க. மக்கள் பணத்தில் வரி பணம். ஏங்க மக்கள் வரி பணத்தில் இருந்து செய்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சிலையும் கட்டினாங்க, கலைஞர் ஆட்சிலையும் கட்டினாங்க, பாலம் கட்டினாங்க. அதுக்குன்னு நீங்கள் கட்டின பாலத்தில் வீட்டுக்கு தீர்ந்து போயிடுவீங்களா? நீங்கள் பாலம் கட்டினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தீர்ந்து போயிடுவீங்களா? அது வந்து மக்களுக்கான செய்கிறது. இது மக்கள் வரி பணத்தில் கட்டுறது. அதை வந்து நீங்கள் வந்து இவர் வந்தார் அவர் வந்தார். ஏங்க ஒரு சிஎம்மாக அவர் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே போனோம், என்ன விசிட் பண்ணோம், எதை எங்கே போனால் பிரச்சனை இருக்காது, ஜனங்களுக்கு எங்கே பிரச்சனையோ அங்கெல்லாம் போகிறாரு. அதை தேடி போகிறாரு. அவரை வந்து அரசியல் பண்ண விடுங்க. அவர் அரசியல்வாதி கிடையாது, மக்களோட அண்ணனா, ஒரு ஜனநாயகத்தோட அண்ணனா கடமையாக வந்திருக்காரு. அவர் அரசியல் பண்ண விடுங்க. அவர் அரசியல் பண்ணட்டும். அவருடைய அரசியல் சிறந்த அரசியலாக இருக்குது. அவர் கூட இருக்கிற எல்லா மினிஸ்டருமே சிறந்த அரசியல் தலைவர்கள் தான். ஒரு தலைவராக உருவாக்கியிருக்காரு அவர். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களோட அமைச்சர்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க, ஒரு 4 பேர். தளபதி வந்துட்டு வாயை திறக்க மாட்டாரு, முதலமைச்சர் டம்மி முதலமைச்சர்லாம் சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க 5 நிமிஷம் பேசுறது தாங்க குளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டாருன்னு ஒரு பிரச்சனையாகி போச்சு. அதை கண்டு நீங்கள் பயந்துட்டீங்க. தஞ்சாவூரில் மீட்டிங்கில் போனீங்க, விவசாயத்தை பற்றி பேச வேண்டியது தானே. அங்கே போயிட்டு வாய் தரு கொல்லறி வாயில் எதுவும் வந்ததுன்னு சொல்லி பேசி நீயே எடா கூடமாக மாட்டிக்கின. ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு தான் பேசுனேன். நீ உள்ளுக்குள்ளே இல்லாத பேசலை. ஒரு தலைவரை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு நீ சைலண்ட்டாக அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா விட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் விட மாட்டாங்க. உன்னை தொட்டு பார்த்துக்கிறாங்க, உன்னை விட்டுட்டாங்க. அந்த பயம் இருக்கட்டும் மனசில். இதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு நீ வாயை திறந்தனா இதுக்கப்புறம் டெபாசிட் கூட வாங்க. உதயநிதி ஸ்டாலின், உதவாத ஸ்டாலின், ஆபாச ஸ்டாலின்னு பேர் வச்சுக்கிறாங்க. பார்த்து உஷாராக இருந்துங்க. தமிழ்நாட்டு பெண்கள் கையில் எடுத்தாங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம் தெரியாத போயிடுவீங்க. எதிர்கட்சியே இல்லாத போயிடும். நீங்கள் பார்த்துக்குங்க. பெண்கள் சப்போர்ட் வந்து தளபதிக்கு நிறையா இருக்குதுண்ணா, அதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களால் தான் அவர் ஆட்சிக்கே வந்தார். ஒரு அண்ணனாவோ ஒரு தாய்மாமன் சிறப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஒரு குழந்தை பார்த்துட்டு சொல்கிறேன், மாமா எங்களுக்கு வந்து தாய்மாமா இல்லை, நீங்கள் என் கண்ணாடி திறந்து பார்த்துட்டு போனால் போதும் அப்படி. ஏன் இதையே வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லலாம்ல? அதே ஏஜில் தானே இருக்கார். உதயநிதி ஸ்டாலின் சொல்லாமே, ஒரு முக ஸ்டாலின் சொல்லாமே, அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி நீ அப்பான்னு சொல்லிவிட்டு நீ போய் லண்டனில் போய் உக்காஞ்சிட்ட. அப்பான்னு சொல்லிவிட்டு நீ போய் துபாயில் உக்காஞ்சிக்கிற. 15 நாளைக்கு ட்ரிப்பு போட்டுன்னே இருந்தீங்க. உங்கள் பணத்தை எல்லாம் எடுத்து போய் கொட்டிட்டீங்க லண்டன்லேயும் துபாயிலையும். இப்போ அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு போய் பார்க்குறதுக்கு தான் போயிட்டு வந்தாங்க. இப்போ போயிட்டு வந்தாங்களே, விசிட் பண்ணாங்கல்ல. அது வந்து நம்ம பணம் என்ன ஆச்சு, ஆட்சி மாறிடுச்சு, எப்படி அவனை கொள்ளை அடிச்சிட போகிறான்ற பயத்தில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. சரிண்ணா, ஓகே. அதுக்கப்புறம் நல்லா இருக்குமா? காவேரி பிரச்சனையை தீர்த்து வைப்பாரா தளபதி? காவேரி பிரச்சனை அவர் தான் சொல்லிட்டாரு. நேரில் போய் நான் பார்த்து பேசினா பிரச்சனை சாலாகும்னு நினச்சி போனேன், சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி தண்ணி வந்துடுச்சு. நான் எப்போ ஏற்பட்ட அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து என் நாட்டு மக்களுக்கோசம் நான் அவமானப்பட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவர் வந்து தமிழ்நாட்டு விவசாயம் வஞ்சிக்கவே மாட்டார். நீங்கள் எந்த நாளையும் கவலையாக படாதீங்க. அண்ணனோட ஆட்சி சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது வீடு தேடி வந்து சேரும். விவசாயியாக இருந்தாலும் சரி, வேளாண் துறையாக இருந்தாலும் சரி, என்ன நம்ம காவல்துறையாக இருந்தாலும் சரி, அதிகாரிகள் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்கிற ஒரே விஷயந்தான், சிறப்பாக இருக்கும். உங்களை தேடி உங்களுடைய நீங்கள் உழைச்சா பணம் வீண் போகாது. உங்கள் கஷ்ட நஷ்டத்தில் பங்கு கொள்ள ஒரு பங்காளியாக வந்திருக்காரு. நீங்கள் வந்து அண்ணனுக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா இந்த ஆட்சி மென்மேலும் சிறப்பாக பண்ணி தருவார். இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை, இருக்கிற 50 வருஷம் அண்ணனோட ஆட்சி தான் நீடிக்கும்.
தளபதி ஆட்சிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆளுமை திறன் இல்லாத ஒருத்தர்கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துருந்தா கூட இப்போ அவங்க ஜெயித்ததே வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பின நேரம் இது. இங்கே சொல்கிறாங்க விஜய்க்கா ஓட்டு போட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் யார் இருந்திருந்தாலுமே மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பின நேரம் இது. இப்போ நிறைய இடங்களில் வேட்பாளர் இன்னைக்கு ஒரு தொகுதியில் நன்றி சொல்லி வர்றாரு, எல்லோரும் சிரிக்காங்க. ஏன் சிரிக்காங்கன்னா வேட்பாளர் யாருன்னே தெரியாது ஓட்டு போட்டாங்க. அப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னா, 2 பேர் வேண்டாம், ஒரு புது மாற்றம் வேணும். இது மக்கள் விரும்பியிருக்காங்க. ஆனால் மக்கள் சக்தி வந்ததில் பயங்கரமான ஒரு சக்திங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 2 கட்சிக்காரங்களும் பணம் கொடுத்துருக்காங்க. 2 கட்சிக்காரங்க பணத்தையும் வாங்கிட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் ஆளுமை திறன் இல்லாத ஒருத்தர் நம்ம கொடுத்துருந்தாலும் கூட அவருக்கும் சில சந்தர்ப்பங்கள் கொடுத்து அந்த சந்தர்ப்பங்கள் இதில் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து இருக்குது. காவேரி தண்ணி பிரச்சனைங்க இது பல ஆண்டுகளாக 50-100 வருஷங்களாக நடந்துகிட்டு இருக்க ஒன்று தான். விஜய் வந்த உடனே போய் நேராக திறந்துட போகிறதில்ல. அதனால் சட்ட ரீதியாக தான் போக வேண்டியிருக்கு. சட்ட ரீதியாக போக வேண்டியிருக்கு. அங்கே போகும்போது அந்த ஸ்டேட் வந்ததில் விடக்கூடாதுங்கிறத அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து இந்த கரண்ட் போகிறதுக்கு நிலக்கரியை கேட்கலையா, அது மாதிரி அவங்களுடைய இதை வச்சுருக்காங்க. நம்மளுடைய கோரிக்கையை கேட்கும். மற்றபடி வந்து ஒரு மாற்றத்தை நானுமே விரும்புகிறேன். நான் அதுக்கு ஓட்டு போடலை. ஆனால் ஒரு மாற்றம் வேணுங்கிறத விரும்புகிறேன். இப்போ இவங்க இந்த மெட்ரோ எல்லாம் சொல்கிறாங்களே, எந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி எடுத்தாலும் பாதிக்கு மேலே அவங்களுக்கு தான் சேருது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சிமெண்ட் விற்பனை 1922 முத்துவேளாளர் மகன் கருணாநிதி ஓங்கோலுக்கு அருகையில் உள்ள ஆந்திர பிரதேசம் தமிழ் வாழ்கன்னு சொல்லலாம். நான் சொல்லலாம். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன். எங்கள் அப்பா மாரிமுத்து தமிழ்நாட்டில் பிறந்தவர், எங்கள் தாத்தா சொரிமுத்து தமிழ்நாட்டில் பிறந்தவர். இது மாதிரி நான் வந்து ஒரு 5 தலைமுறை சொல்லுவேன். சமீபத்தில் எனக்கு தெரிகிற காலத்து வரைக்கும் 1922 ஆந்திராவில் ஓங்கோல் பக்கத்தில் இருந்து குடிபெயர்ந்து வந்தவங்க தான் கருணாநிதி. இந்த வருஷத்துக்குள்ளே இவங்களுடைய சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்குன்னா இதை ஏன் எந்த அரசுமே இவ்வளோ நீ எப்படி சம்பாத்தி பண்ண எந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கா? இதெல்லாம் விஜய் நுழைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப உண்மையிலே சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீ அங்கேருந்து வரும்போது உனக்கு எந்த ப்ராப்பர்ட்டியுமே கிடையாது. எங்கள் தங்கம் படம் எம்ஜிஆர் ஃப்ரீயாக நடித்து கொடுக்கும்போதெல்லாம் கருணாநிதி குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது ஆன்னு சொல்லி எம்ஜிஆர் ஃப்ரீயாக நடித்து கொடுத்த படம். அது வரைக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க எம்ஜிஆர் வெளியில் அனுப்பி இவங்க கொள்ளையரை ஆரம்பிக்கிறது தான். அந்த தம்பி ஒருத்தர் பேசும்போது சொன்னார், குறுநில மன்னராட்சி நடக்கிற மாதிரின்னு. உண்மை. இன்றைக்கி மதுரை திருச்சி எடுத்துக்கிட்டால் KN நேருங்காங்க, திருவண்ணாமலை வேலு, மதுரை அழகிரி, இங்கே ஸ்டாலின், கடுமையான ஒரு மன்னர்கள் மாதிரி வச்சு எனக்கு மாமூல் கூட வரணுங்கிற மாதிரி தான் ஆட்சி நடந்துச்சு. இப்போ இவரெல்லாம் ஊழல் இல்லாமல் நடக்குங்கிறது வந்து சாத்தியக்கு ஒரு கம்மிங்க. அவ்வளோத்துலேயும் வந்ததில் ஒரு முதலமைச்சர் வந்து தலையிட முடியாது. நம்ம முதலமைச்சர் குறை சொல்கிறதுக்கு அவருடைய நாலேஜுக்கு போய் நல்ல நடவடிக்கை எடுக்கிறது வந்து நம்ம வரவேற்கோம். அதுக்காக இப்போ சில வேலை வந்து ஒரு நாளில் நடக்க வேண்டியது இந்த ஒரே நாளில் தடுக்குங்கிற பட்சத்தில் 10 நாள் அலைகிறாங்கல்ல. அப்போ அதெல்லாம் வந்தால எந்திரங்கள் நல்லா முடிக்க விடணும்ல. காவேரி பிரச்சனை நியாயமாக மத்திய சர்க்கார் வந்ததில் நமக்கு சாதகமாக தான் தீர்த்து வைக்க கஷ்டம். ரெண்டாவது வந்து நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து கட்டாயமாக எனக்கு செலவானா கூட பரவாயில்ல, ஒரு இதை இவ்வளோ மக்கள் வச்சுட்டு உள்ளே உண்டே காங்கிரீட் வச்சுருக்காங்களே. அப்போ இது வந்து எவ்வளோ நீங்கள் வாங்கிட்டு வச்சியா? அப்போ வந்து CMT வந்ததில் சேகர் பாபு இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்க வெறும் 300 ரூபா. பொல்யூஷன் இல்லைன்னா 10,000 ரூபா பயன்படுற அரசு பல லட்சம் பேர் குடியிருக்கிறதுக்கு மத்தியில் கொண்டு வச்சுருக்குங்க. என்ன கம்பெனி உள்ள இந்த ஜெயக்குமார்னு சொல்லி இந்த காங்கிரீட் கலவை இது அதில் நைட்டில் எப்பமா வாங்க, நான் ரோட்டை பிளாக் பண்ணி கூட, நான் டிரைவர் தான், ரோட்டை பிளாக் பண்ணி கூட அந்த மாசு போகிறத காட்டுறேன். ஒரு நாள் நைட்டில் வந்து என்னை இது பண்ணுங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் குடியிருக்கிறதுக்கு மாசு கட்டுப்பாடு இல்லையா? அந்த மாசு கட்டுப்பாடு தூங்கிட்டு இருக்கா? இது இந்த விஜயுடைய காதுக்கு போகுதா போகலையா? பஸ் ஸ்டாண்ட் உள்ளே நேராக போய் பாருங்கள். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போனேன்னா கடைசியில் வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி அமைச்சிருக்காங்க. அதில் வந்து 3 கலவை மிஷின் இருக்குது. நைட்டில் தான் ஓட்டுறாங்க. இப்போ சிமெண்ட் கலவை நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புகை பயங்கரமாக போகும்.
இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அதுக்கு என்னென்னு கேட்கலையா? எவ்வளோ வாங்கிட்டு விட்டீங்க அதை? அது என்னென்னங்க கேட்பாங்க? உங்கள் டிவிலெல்லாம் அது ஒளிபரப்பாக வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் மத்தியில் உண்மை பஸ் ஸ்டாண்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பஸ் ஸ்டாண்டை மடக்கி கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். இல்லாட்டா நைட்டில் வந்தீங்கன்னா கூட கூப்பிடுங்க. நிறைய டிரைவர்ஸ் இருப்பாங்க அங்கே. ஆட்சி எப்படின்னா இருக்கு? விஜயன் ஆட்சி வந்து முதல் 2 மாதம் இந்த போதைப் பொருளெல்லாம் தட்டுப்பாடாக இருந்துச்சு, அதான் கிடைக்கல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. இப்போ ஆனால் பழையபடி திருப்பி அந்த போதைப் பொருள்லாம் வந்து சாதாரணமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயும் போல் அதே அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதே தான் நடந்துகிட்ருக்கு. முதல் 2 மாதம் தான் மாற்றம் தெரிஞ்சுது. 3ஆம் மாதம் மாற்றம்லாம் ஒன்றும் தெரியல. திருப்பி பழையபடி அதே ஆட்சி நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஏன்னா எப்படி பார்க்குறீங்க? அதே மறுபடியும் அந்த ஆட்சி நடக்குதுன்னு எப்படி சொல்கிறீங்க? விஜயண்ணா வந்தோன்னா ஒரு ரொம்ப நடவடிக்கை எடுப்பாரான்னு சொல்லிட்டு அந்த போதைப் பொருள் விற்கிறோன்னு சொல்லி அதிகாரின்னு சொல்லி எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அந்த ஊழல் லஞ்சம் அந்த அந்த பழையபடி எல்லாம் செய்யும் போது அது அப்படியே பரவலாக வந்து இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்ற அந்த பயம் விட்டு போயிடுச்சு. அதனால் இப்போ பயப்படாமல் திருப்பி எப்பயும் செய்கிறத திரும்பி அதே மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குதா? ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி விஜயானந்த் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டு சார்பாக ஒரு வக்கீல் இருப்பார், தமிழக அரசாங்க வக்கீல். அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த வக்கீலை நியமிக்கிறதுக்கு 150 கோடி லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ எங்கே ஊழல் ஆட்சி நடந்துச்சு? அதே தான் நடக்குது. அவர் வக்கீலே அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. ஒன்றும் மாற்றம் மாதிரியாக தெரிலங்க, அதே தான் போகுது. இப்போ வந்து 13 லட்சம் கோடி இருக்குது கடன் அடைக்க போகிறேன். நீங்கள் அந்த 3 மாதத்தில் வந்து ஒரு நாள் 150 கோடி, மாதம் 4000 கோடி, 3 மாதத்துக்கு வந்து 13,000 கோடி வந்து திருப்பி கடன் மேற்கொண்டு கடன் வாங்கி அந்த வட்டியை கட்டியிருக்கீங்க. 13,000 கோடி மேற்கொண்டு கடன் வாங்கி வட்டியை கட்டியிருக்கீங்க. இப்போ 2026லேருந்து 27 வரையும் வந்து 1,76,000 கோடி வந்து கடன் வாங்க போகிறதா வந்து அறிக்கை விட்டுருக்கீங்க. அப்போ எங்கே மேலும் மேலும் கடன் ஏறி தானே போகுது? எங்கே நீங்கள் கடன் அடைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னது எதுவுமே நிறைவேற்றுற மாதிரி தெரியலையே. நீங்கள் வந்து 6 சிலிண்டர் தரேன், நீங்கள் அப்போ தர முடியல, ரொம்ப டைட்டாகுது, கடன் அதிகமாக இருக்குது, நீங்கள் சரி ஏற்றுக்கிறோம். மாமன் சீர் தர முடியல, நீங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 4,000 ரூபா தரேன்னு சொன்னீங்க, அது தர முடியல, கடன் அதிகமாக இருக்குது. எல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு இலவசமே வேணாம், நாங்கள் அந்த நிலைமைக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் மக்கள். எங்களுக்கு இலவசம்லாம் வேணாம், இலவச பஸ்ஸு கீஸு எதுவுமே வேணாம். கடன் அடைக்கிறேன் நீங்கள் எங்கே கடன் அடைக்கிறீங்க? இப்போ மேற்கொண்டு 1,75,000 கோடி கடன் வாங்க போகிறேன்றீங்க. இந்த 3 மாதத்தில் 13,000 கோடி கடன் வாங்கி வட்டியை கட்டிருக்கீங்க. நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற மாதிரி இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கான வழி என்ன பண்ண போகிறேன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க. எதுவுமே இல்லையா? அதே தான் நடக்குது. ஒன்றும் மாற்றம் ஒன்றும் வரலையா? அதே தான் எங்களுக்கு ஏமாற்றமோ அப்படின்னு தான் தோணுது. மாற்றம் மாதிரி தெரியல, ஏமாற்றமாக தான் இருக்குது. நாங்களும் விஜயண்ணாக்கு தான் ஓட்டு போட்டோம். விஜயண்ணா இதெல்லாம் மாற்றோம் நம்பி தான் ஓட்டு போட்டோம். ஆனால் நாங்கள் விஜயண்ணா வந்த பிறகு தான் இன்னும் அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் மாற்றம் அப்படி தெரில. அது அப்படியே தான் இருக்குது. மேற்கொண்டு அதே மாதிரி தான் போய்ட்டு அதே கடன் வாங்கிட்டு அதே கடன் வாங்கி வட்டி கட்டிக்கிட்டு அப்படியே தான் போகுது. ஆனால் தளபதி வந்து 3 மாதம் தானே ஆகுது. அந்த 13,000 கோடி வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வச்சுட்டு போனது தானே, அதை வாங்கி 13 லட்சம் கோடி வந்து அவங்க கடன் வச்சுட்டு போனாங்க. நீங்கள் வந்து அதுக்கு வட்டியை வந்து இந்த 3 மாதத்தில் 13,000 கோடி வட்டி மேற்கொண்டு கடன் வாங்கி வட்டியை கட்டிருக்கீங்க. ஓகே, இப்போ 1,75,000 கோடி இந்த வருஷத்தில் இப்போ 6 மாதம் 7 மாதம் முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்க இந்த 5 மாதத்தில் வந்து 1,75,000 கோடி வந்து கடன் வாங்க போகிறேன்றீங்களே. அந்த என்ன இது மேற்கொண்டு மேலும் கடன் வாங்குறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா? அது 13 லட்சம் கோடி, இப்போ ஒரு 35 இப்போ இந்த ஒரு இது சேர்த்தா 15 லட்சம் கோடி ஆச்சு. நீங்கள் வந்து அப்போ இந்த 3 மாதத்துலேயே இப்போ இப்படி ஏறி போச்சுன்னா இன்னும் இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளே அவங்க வெஸ்ட்டு போன 13 லட்சம் கோடி நீங்கள் 20 லட்சம் கோடியாக ரவுண்டு பண்ணி வெஸ்ட்டு போவீங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கடனை அடைக்கிறதுக்கான நடவடிக்கை நீங்கள் என்ன எடுக்கிறீங்க? அதுக்கான என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் தெரில, ஒன்றும் சொல்லவே இல்லையே. நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஒன்றும் மாற்றம் தெரில, ஏமாற்றமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரிட்ஜெல்லாம் வந்துட்டு ஸ்டாலின் அவங்க தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி காஞ்சிபுரம் சிப்காட்டில் வந்துட்டு கலைஞர் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சது. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எப்படி பார்க்க? ஆமாம், அது உண்மை தான். இப்போ முதல்ல சென்னையில், தமிழ்நாட்டில் முதல்ல சென்னையில் தான் வந்து கோயம்பேடு டு ஆலந்தூர் மெட்ரோ வந்து 2015 கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அது உண்மை தான். ஆனால் வந்து சும்மா போயிட்டு நான் இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்து இது செஞ்சு அதை செஞ்சுன்றதோட நீ என்னென்ன செய்யலை அதை பற்றி யோசிங்க. நீ செஞ்சதைப்பா உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சு சிஎம் ஆக்குனது வந்து மக்கள் வரி கட்டுறாங்க, வரி கட்டின பணத்தை எடுத்து நீ சேவை செய்கின்றதை உனக்கு உட்கார வச்சுருக்கான். அதுக்கு உனக்கு சம்பளம், உனக்கு மாதம் இப்போ விஜயநாதன் வந்து 2 லட்சம் சம்பளம்ன்றாங்க. முதலமைச்சர் சம்பளம் 2 லட்சம்ன்றாங்க. இப்போ இன்றைக்கே முதலமைச்சர் சம்பளம் 2 லட்சம். 10 வருஷம் முன்னாடி ஒரு முதலமைச்சர் சம்பளம் என்னவாக இருக்கும்? ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் என்னவாக இருக்கும்? ஆனால் எந்த எம்எல்ஏவோ ஒரு சாதாரண கவுன்சில் வீடை கூட பாருங்கள், 1 கோடி ரூபா காரில் போகிறான், 2 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சுருக்கான், 4-5 அவன் பேரில் ஒரு 20 கடை 30 கடை மெயினான மார்க்கெட்டு அந்த மாதிரி மெயினான இடத்துல கடை இருக்குது. அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்துச்சு?
எந்த கவுன்சிலர் இப்போ இன்றைக்கே முதலமைச்சர் சம்பளம் 2 லட்சம்னா முதலமைச்சர் வந்துட்டு போகிற காருக்கே மாதம் டீசல் போட்டாலும் சரியாக போயிருமே. அவன் 50,000 போயிடும், மிச்சம் 1.5 லட்சம் தான் நிற்கும். ஒரு கவுன்சிலுக்கு அப்போ எவ்வளோ சம்பளம் இருக்கும்? ஆனால் எல்லோரும் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தா எல்லோரும் காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரியும் எளிமையாக அப்படியே அரசாங்க பஸ்ஸில் தான் போயிட்டு வரணும். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வந்து இருக்கார் பார்த்தீங்களா முதலமைச்சர், அந்த மாதிரி எளிமையாக சைக்கிளில் போகிறது அந்த மாதிரி தான் நிலமையில தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் உண்மையாக இருந்திருந்தீங்கன்னா. ஆனால் யார் இப்போ அந்த மாதிரி இருக்கீங்க? டிவிக்கே வந்துட்டு நாங்கள் யாருன்றதை சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப வாழ்த்துக்கள் தான். யாரெல்லாம் லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எப்படின்னா உங்கள் பக்கம் வராதவங்க மேலே தான் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கீங்க. திமுகவில் இருக்கவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க. உங்கள் பக்கம் கூட்டணியில் சேர்ந்தவங்க வந்து உத்தமராக இருக்கிறாங்களா? கூட்டணி உங்கள் பக்கம் வந்துட்டாங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், விசிகேவும் சரி, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட்டும் எல்லா கட்சியும் சரி, அவங்களாம் வந்து என்ன உழைச்சி அவங்களுக்கான மாதம் சம்பளம் வந்துச்சுல, அந்த சம்பளத்தில் இருக்க காசில் தான் அவங்க இந்த சொகுசு வாழ்க்கை கிடச்சிதா? அந்த சம்பளத்தில் இந்த சொகுசு வாழ்க்கை வாழ முடியுமா அவங்களால? அவங்களாம் திமுகவில் கூட்டணி வச்சு இந்த வாட்டி ஜெயிச்சாங்க. ஜெயித்த பிறகு உங்கள் பக்கம் வந்து ஆதரவு கொடுத்தாங்களா? அவங்களாம் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையா? சும்மா சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் 30 கோடி ரூபா செலவுன்றாங்க. 30 கோடி ரூபா செலவு பண்ண 30 கோடி எங்கேருந்து அவனுக்கு வந்துச்சு? 30 கோடி லஞ்சம், அதாவது மக்களுக்கு வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து அவன் வந்து இந்த வாட்டி ஜெயிச்சு வந்திருக்கான். அது நீங்களே சொல்கிறீங்க, தாவைக்கு அரசு சொல்லிருக்கு. அவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? உங்கள் பக்கம் கூட்டணி உங்களுக்கு ஆதரவாக வந்துட்டாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அவங்களும் தானே ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் பண்ணுறாங்க. எங்கேருந்து வந்துச்சு 30 கோடி? எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம்? அதெல்லாம் என்னன்னு நீங்கள் என்ன சும்மா மாற்றம் நீங்கள் ஒன்றும் மாற்றமாக தெரியல, ஏமாற்றமாக தான் இருக்குது. காவேரியோட பிரச்சனை தீர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயனை வந்து சொன்னார், நான் காவேரிக்காக பெங்களூரில் போய் பேசி எனக்கு அசிங்கப்பட்டால் கூட அந்த அசிங்கத்தை தமிழக மக்களுக்காக வாங்கிக்கிறேன், தாங்கிக்கிறேன் அப்படி சொன்னது வந்து மனசார அவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு வாழ்த்துக்கள். அது மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சரும் மக்களுக்காக நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லலை. ஆனால் விஜயனை வந்து அது மனசார சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையாக விஜயனை பாராட்டலாம். ஆனால் வந்து இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பிஜேபி, தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி காங்கிரஸ் கொடி வந்து ஒன்றா பறந்து நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனால் கர்நாடகாவில் பார்த்தா பிஜேபி காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அனைத்து கட்சியுமே ஒன்றிணைச்சு போராட்டம் பண்ணுறாங்க. ஒன்றிணைச்சு மத்திய அரசுக்கு அழுத்தம் தெரிவிக்கிறாங்க. ஒன்றிணைச்சு டெல்லிக்கு போய் எங்கள் காவிரியில் நாங்கள் தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு நல்ல வார்த்தை தான். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டுங்க, நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சு நம்ம போய் டெல்லியில் ப்ரெஷர் கொடுப்போம், நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்மளோட வலிமையை காட்டினா தான் நமக்கு காவிரி தண்ணி கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் பேசுவது வந்து அவர் பேசின வார்த்தையிலே ஸ்டாலின் கூட இந்த மாதிரிலாம் பேச தெரியாது போல். பேசுறது நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி பேசின வார்த்தை நல்ல வார்த்தை, அருமையாக பேசியிருந்தார், நல்லா பேசியிருந்தார். அதை வந்து இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு ஒன்றிணைஞ்சு போய் நம்ம தமிழக மக்களுக்காக ஒன்றிணைஞ்சு அந்த வலிமையை காட்டினீங்கன்னா தான், மத்திய அரசு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க வந்து குறுக்க அந்த அணையை கட்டாமல் நமக்கு வந்து தண்ணி தருவாங்க. அந்த அணையை கட்ட தடுத்து நிறுத்த முடியும். எப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு தளபதி விஜயை பார்த்து பேச தரலன்னு சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 4 அமைச்சர்கள் மட்டும்தான் வாய் திறக்கிறாங்க, தளபதி எதுவுமே பேச மாட்டாரு. அவர் பேசல வேணாங்க. விஜய் நான் பேசுறதுக்காக நாங்கள் உட்கார வைக்கல. அவர் செயல்பட்டால் சரி, அவர் செயல்படணும். செயல் தான் முக்கியம். பேசுகிறது எல்லாரும் தான். நீங்கள் திமுக பேசுகிறது உலகத்தில் எவனுமே பேசிக்க மாட்டான். திமுக அந்தளவுக்கு பேசும். உலகத்தில் உத்தமாக நான் தாண்டு பேசுவேன். திமுக காரங்க, திமுக தலைவரும் சரி எல்லாம் அப்படி பேசுவீங்க. ஆனால் வந்து நடைமுறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் டுபாகூர்வால் தான் பண்ணீங்க. அதனால தான் உங்களை நீங்கள் தோக்கிறதுக்கு காரணமே அதனால தான். அந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து நாங்கள் முதலமைச்சர் கூப்பிடல, செயல்படுறதுக்கு தான் முதலமைச்சர் கூப்பிட்ருக்கோம். அவர் சிறப்பாக ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் மக்கள் நல்லது பண்ணுற திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் நல்லது செயல்பட தான் கொண்டு வந்துருவோம். விஜய் நான் பேசுறதுக்காக நாங்கள் கொண்டு வரல. விஜய் நான் பேச நான் 35 வருஷமாக படத்தில் பார்த்துட்டோம். விஜய் நான் பேசினதை அவர் செயல்பட்டால் சரி, பேசுறதுக்காக நான் கொண்டு வரல, செயல் பண்ணணும். உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு திங்கக்கிழமை வந்துட்டு தளபதியை பற்றி அப்படி பேசியிருந்தாரு. எப்படி அது ஆபாசமாக பேச? அந்த த்ரிஷாவை பற்றி சொன்னதா? அது வந்துட்டு கரெக்டா? அது உண்மையாகவே அவங்கள பற்றி தான் சொன்னாங்களா? நான் அவங்கள பற்றி சொல்லலை, நான் இதை பற்றி தான் சொன்னேன், காவேரி இதை பற்றி தான் சொன்னேன்னு சொல்லி. இல்லை, இப்போ உதயநிதி ஸ்டாலின் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கவங்க த்ரிஷானோன்னா எங்கே தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணுன்ற வார்த்தை உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னார். ஆனால் வந்து அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஒரு திமுக எதிர்க்கட்சி தலைவர். அவரும் ஒரு வெயிட்டான இடத்துல அவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி பேசுறது வந்து இயல்பாகவே இப்படி தான் அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருப்பாங்களோ அப்படின்ட்டு எங்களுக்கு பொதுமக்கள் எங்களுக்கு தோணுது. இயல்பாக இப்படி தான் அசிங்கமாலாம் பேசுவாங்க போல். சாதாரணமாக அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, எங்கே தண்ணி வருதோ அங்கே தண்ணி வரும் அப்படின்னா. நாங்கள் ஒரு சாதாரண பொதுமக்கள் நாங்களே இது மாதிரி அசிங்கமாலாம் பேசிக்க மாட்டோம். சரி, என்னடா இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தை அப்படின்னு யோசிப்போம். அவர் வந்து இப்படி பேசும்போது அப்போ அந்த மாதிரி உச்சத்தில் இருக்கவங்களும் இந்த மாதிரி தான் அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க போல் அப்படின்றது. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்துல இருக்கிறேன், ஒரு அடுத்த முதலமைச்சர் ஆகணுன்ற பேசுகிறீங்க, அடுத்த நீங்கள் தான் முதலமைச்சர்ன்றீங்க. அப்படின்றப்ப அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்கள் தான். முதலமைச்சர் ஆகிறீங்களோ இல்லையோ அது உங்கள் இது, உங்கள் செயல்பாடு.
ஆனால் கேண்டிடேட் நீங்கள் தான் நிற்க போகிறீங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் நீங்கள் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் நிற்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒழுக்கமாக நீங்கள் பேசினா தான் மக்கள் வந்து நீங்கள் தப்பாக பேசினா கூட, இப்போ தப்பாக பேசிட்டீங்க போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, என் மேல் போய் இது மாதிரி போனால் நான் அப்படி தான் பேசுவேன்றீங்க. நீங்கள் அப்படி பேசுறது கரெக்டாக இல்லை? நான் தெரியாமல் அந்த வார்த்தை பேசிட்டேன், அது எம்எல் அந்த வார்த்தை தப்பாக இருந்தால் நான் மாற்றிக்கிறேன், இனிமேல் நான் வந்து கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது மக்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுக்கிற மக்கள் கூட பரவாயில்ல தப்புனா திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருப்பா, நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மேற்கொண்டு அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் பேர் இன்னும் மேலும் மேலும் ஏற்கனவே திமுக பேர் ரொம்ப அடி வாங்குறீங்க கீழ் மட்டத்தில். மேல் மட்டத்தில் உங்கள்கிட்ட என்னென்ன கதை சொல்கிறாங்கன்னு தெரியல, கீழ் மட்டத்தில் மக்கள் திமுக மேலே ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் இது மாதிரி பேசுறது வந்து ரொம்ப திமுக, அதாவது உங்களை இன்னும் வந்து மக்கள் மத்தியில் வெறுப்பு அடைய செய்து உங்களால் இன்னொரு அடி காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் உங்களால் வர முடியாது. அந்த மாதிரி நிலைமை கொண்டு போயிடும் போல். கொஞ்சம் அடக்கமாக பேசுங்க, ஒழுக்கமாக பேசுங்க. நீங்கள் நல்லவனா இல்லையோ நல்லவன் மாதிரி இப்போ வேஷமாச்சும் போட செய்யுங்க. தளபதி எப்படி பண்ணுறாரு? சூப்பராக பண்ணுறாரு. அவர் சினிமாவில் மட்டும் இல்லை, நாட்டுக்கு இப்படி வந்து எங்கள் பூக்கடாண்ட வந்து உட்காந்துன்னு ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணன் தம்பி இல்லை, எங்கள் கஷ்டத்தை பார்க்குறதுக்குன்னு நாங்களாம் நினைக்கிறோம். அவர் எங்கே இருந்து பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு தெரியாது. எங்கே தப்புன்னு சும்மா டான்னு சினிமாவில் காட்டுற மாதிரி நிஜத்தில் வந்து காட்டுறாரு. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய செய்ய சொல்லுப்பா. இவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னே இவர் வந்திருந்தாருன்னா இந்த உலகமே திருந்திருக்கோம். நம்ம ஜனங்களும் ரொம்ப அடங்கி இருக்கோம். நான் பொம்பளைங்கெல்லாம் நல்லா இருந்திருப்போம். நிஜமா எவ்வளோ சாராய கடையெல்லாம் யாரை கட்டி வச்சுக்கிறாரு, முக்கியமானது அதெல்லாம் யாரை கட்டி வச்சு பொம்பளைங்க எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இப்போ குடி இல்லாத வீட்டுக்காரங்க என்னப்பா சொல்கிறது, நல்லா இருக்குது. 717 மதுபான கடைகளை பூனி வச்சிருக்காரு, சரக்கு கடைகளை. ஸோ அதெல்லாம் மூடி தான் வச்சுக்கிறாரு, இப்போ மூடிட்டாரு. அதுதான் பொம்பளைங்க எல்லாருமே அவர் தான். இது மட்டும் இல்லைப்பா, இனி எங்கள் தலைமுறை அவர் தான் வருவார் நிச்சயமா. எங்கள் வீட்டு பாண்டுங்க மட்டும் இல்லை, வயசான கழிவுலேருந்து எங்களை மாதிரி ஆளுங்கள்லேருந்து எல்லாருமே நாங்கள் எல்லாரும் நல்லா வேண்டிக்கிறோம். அவர் 100 ஆயுசு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், அந்த உலகமும் நல்லா இருக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி எப்படிக்கா பார்க்குறீங்க? உங்கள் ஊழலே வாங்கலன்னு சொல்லி நடத்துறாரு, எப்படி பண்ணுறாங்க? லஞ்சம் வாங்காமல் பண்ணுறாரு ஆட்சி எப்படி இருக்குது? அவர் நடித்தப்போவும் அப்படி தான் நடித்தார், வாங்குறவங்கெல்லாம் பிரித்து மேய்ஞ்சார். நிஜத்தில் அப்படி தான் மேய்ஞ்சார். இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னது விஜய் வந்தார் எப்படி பார்க்குறாருன்னு தெரியல. ஆனால் அவர் வரல, அவருடைய ஆளுங்க கூட வரல. இந்த இடத்துல இப்படி தப்பு நடக்குதுன்னா டான் வந்து பிடிச்சிடுறாரு அப்படின்றது அது எப்படியோ கடவுள் அவர் கொடுத்த வரம் பழுகுது. அது நிஜமா. காவேரி பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாக்கா? கண்டிப்பாக நம்ம தளபதி தீர்த்து வைப்பாருப்பா. அவர் முயற்சி பண்ணால் நடக்காத எதுவுமே இல்லை. அவருக்கு பக்க போல் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் இனி வர போகிற ஆட்சி எல்லாமே அவருக்கு தான்ப்பா. டெவலப் வாண்டுங்க வளர்ந்து கூட அதுங்கெல்லாம் கூட அவருக்கு தான் போடும் பழகுது. ஆனால் சில பேர் வந்துட்டு குறைகள் சொல்கிறாங்களேக்கா விஜய். எனக்கு தான் குறை சொல்ல, நம்ம ஜனத்துங்களுக்கு குறை சொல்லாத நாள் கிடையாது. செய்கிறவங்கள பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க, செய்யாதவங்கள பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க. முதல்ல எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்க, உலகம் தீர்ந்துடும். ஆனால் நம்ம ஜனத்துங்களை திருத்த இவர் ஒரு ஆளே போதும் எங்களுக்கு. நிஜமா தளபதி எப்படி பண்ணுறாரு? நல்லா பண்ணுறாருங்க. ஓகே. காவேரி இஷ்யூ எப்படிக்கா போகுது? நீங்கள் சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? என்ன பார்க்குறது, நல்லா தான். அவங்கவுங்க அடிச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க திட்டிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாத்தையும். நடுவில் நம்ம என்ன பண்ண முடியும்? எது வந்தாலும் ஓகேன்னு தானே போயிட்டு இருக்கு லைஃபு. அதுதான். இதில் டிஎம்கே வந்துட்டு ஊழல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க டிவிக்கே பார்த்து. ஆனால் டிவிக்கே ஒரு இது யார் தான் பண்ணல, எல்லாமே போத்தார் ஃபேக் தான், ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் அடுத்த 5 வருஷம் எப்படி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, இப்போயே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. காவிரிக்கு தண்ணி வருமா? அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா? என்ன சால்வ் ஆகும்னா அவங்க லீடர்ஸாலேயே ஒன்றும் பண்ண முடியல. பண்ணுறேன்னு வந்துருக்காரு, பண்ணுவார் கண்டிப்பாக பண்ணுவார். ஆமாம். இந்த 2500 ரூபா தரலன்றதை குறையா பேசுகிறாங்களே, அதை எப்படி? இல்லை, இப்போ 1000 ரூபா எனக்குலாம் வரலங்க, 5 வருஷமாக வரல. இப்போ இந்த 3 மாதமாக மாதம் 1000 ரூபா வருது. அப்போ அந்த 2500 ரூபா வரும். கான்ஃபிடென்ட் ஆகி ஆட்சி சூப்பராக பண்ணுறாருப்பா. தளபதி நல்லா பண்ணுறாருப்பா. எல்லாமே ஆட்சிக்கு இப்போ வந்ததுலேருந்து பெண்களுக்கு நல்லா பண்ணுறாரு, பாதுகாப்பாகவும் இருக்குது. இந்த ஆட்சி நல்லா இருக்குதுப்பா. ஊழல் வந்துட்டு எப்படிக்கா இருக்குது? என்னப்பா ஊழலை எடுத்துக்கிட்டே இருக்காருப்பா, செஞ்ச ஊழலை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த உதயநிதி அரெஸ்ட் பண்ணதை பற்றி எப்படிக்கா பார்க்குறீங்க? தளபதி வந்துட்டு சொன்னது அவர் வந்து சொந்தக்காரன்றதால செய்யலை, அவங்க என்ன தப்புன்றதை அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுதானே தவிர அவரை பழி வாங்கணும்னு அவரை சொல்லணுன்றதுக்காகலாம் பண்ணலை. அதை வந்து அவர் செஞ்சதை எடுத்து சொல்கிறாரு, அவ்வளோதான். டிஎம்கே வந்துட்டு டிவிக்கே லஞ்சம் வாங்குறான்றதான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. அவர் நேர்மையான ஆட்சி நடத்துகிறார். பணத்துக்காக அவர் வரல, மக்களுக்காக வந்து நான் இப்போ செய்கிறேன். ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது.
தளபதி எப்படி பண்ணுறாரு? தளபதி சூப்பராக பண்ணுறாரு. சூப்பராக பண்ணுறாரு. லஞ்சம் இல்லாமல் ஆட்சி நடத்தணும்னு சொல்கிறாங்க. அதை எப்படிக்கா பார்க்குறீங்க? நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணது வந்துட்டு அந்த மாதிரி அவதூறாக பேசினதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படிக்கா பார்க்குறீங்க? அவர் பேசுறது தப்பு தானே. அதுவும் இல்லாமல் இப்போ காவேரி பிரச்சனையை வந்துட்டு தளபதி சால்வ் பண்ணுவாரா? சரி பண்ணி வைப்பாரா? சரி பண்ணி வைப்பார். சரி பண்ணி வைப்பார். வேற எப்படிக்கா பார்க்குறீங்க? இந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லாவே இருக்குது, இன்னமும் நல்லாவே இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் இந்த 2500 தரல, அதை பற்றிலாம் கம்ப்ளைண்ட்டாக அது தரலன்னா பரவாயில்ல, இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்தாலே போதும். பட்ஜெட் இதெல்லாம் எப்படிக்கா பண்ணுறாங்க? பட்ஜெட் இது வந்துட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? தளபதி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்கேன்.